ஹே பிடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்க ஹேர் ரிமூவல் ரெமெடி வந்து தான் பார்க்க போகிறோம். இந்த ரெமெடி வந்து 100 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்மளோட முன்னோர்கள் வந்து ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த ரெமெடியை யூஸ் பண்ணியிருக்காங்க. 100 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ரெமெடி அப்படின்னா நம்ம எப்படி ட்ரை பண்ணி பார்க்காம இருக்க முடியும்? கண்டிப்பாக இந்த ரெமெடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? இப்போ இந்த ரெமடியை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அண்ட் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ரெமடியை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப ரெமடிய வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஒரு பிளேட் மாரி எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம் ஃப்ளார், நெக்ஸ்ட் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள், நெக்ஸ்ட் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து கண்டிப்பா ஆட் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் இது கூட வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்க அதுவும் 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு ரோஸ் வாட்டர் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதுக்கு பதிலா மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுல 2ல ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இத வந்து நம்ம கையாட்டயே தான் வந்து நல்லா பெசஞ்சு விடணும். நீங்க பெசையும்போது நம்ம சப்பாத்திக்கு மாவு பெசைவோம் இல்லையா? அந்த ஃபார்மேட்ல நீங்க வந்து பெசையணும். ரொம்ப தண்ணியா ஆக்கிடக்கூடாது. ஏன்னா, நம்ம இத வந்து ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ண போறது கிடையாது. அதனால தான் சொல்றேன். நீங்க சப்பாத்தி ஃபார்மேட்ல வந்து அ எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாரி பெசஞ்சுக்கோங்க. நீங்க பெசையும்போது வந்து ரொம்ப ஹார்டா வந்து இருந்துறக்கூடாது. கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கணும். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து பெசஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது கூட சாஃப்ட்டா ஆக்குறதுக்கு முடியல அப்டின்னா, இது கூட இன்னும் கொஞ்சம் கீ இல்லைன்னா ரோஸ் வாட்டர் கம்மியா வந்து ஆட் பண்ணிட்டு, நல்லா பெசஞ்சீங்க அப்டின்னா சாஃப்ட்டா ஆயிரும். நீங்க எடுத்து பார்க்கும்போது இந்த மாரி பிச்சு பிச்சு வரணும். இந்த மாரி வந்திருக்கு அப்டின்னா, நீங்க கரெக்ட்டா பெசஞ்சிருக்கீங்க அப்டின்னு அர்த்தம். இந்த பேக் வந்து எனக்கு நல்லாவே சாஃப்ட்டாவும் இருக்கு. ஸோ, இப்ப வந்து இந்த பேக்க எப்படி ஃபேஸ்ல வந்து நம்ம அப்ளை பண்ணி ஹேர ரிமூவ் பண்ணோம் அப்டிங்கிறத வந்து காமிச்சர்றேன். இப்ப இந்த மாரி கையில வந்து எடுத்துக்கோங்க. நான் மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாரி நல்லா பிச்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நீங்க பெசஞ்சு எடுத்துக்கணும். இப்ப இத எடுத்துட்டு உங்க ஃபேஸ்லருந்து கீழ இருந்து மேல வாக்குல வந்து நல்லா அத உருட்டி, உருட்டி எடுக்கணும். நீங்க வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம் போறதில்ல. இந்த மாரி நல்லா உருட்டி எடுக்கும்போது, உங்க ஃபேஸ்ல உள்ள அந்த ஹேர்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் ஆகி வரும் அந்த பேக்கோட. நல்லா உங்க ஃபேஸ்ல, மூக்கு மேல, அதுக்கப்புறம் வந்து அப்பர் லிப்ல தான் வந்து நெறைய பேருக்கு வந்து ஹேர் அதிகமா இருக்கும். அங்க நெத்தியில, கையில, கழுத்துல அந்த மாரிலாம் வந்து நீங்க எல்லா இடத்துலயுமே வந்து நல்லா ரோல் பண்ணிக்கிறணும். இந்த மாரி நீங்க ரோல் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த ஹேர் வந்து நல்லாவே ரிமூவ் ஆயி அந்த மாவோட சேர்ந்து வரும். இந்த மாரி நல்லா உருட்டி, உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மாவோட அளவு பத்தல, எனக்கு கொஞ்சமா இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நான் சொன்ன அளவ விட நீங்க அதிகமா 1 ஸ்பூன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி நீங்க போட்டு எடுக்கும்போது, இன்னும் கொஞ்சம் மாவு வந்து அதிகமா இருக்கும். உங்களுக்கு கைக்கு பிடிக்கிறதுக்கும் இன்னும் நல்லாவே இருக்கும். இந்த மாரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இத நீங்க எவ்வளோ நேரம் உருட்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் வந்து நீங்க நல்லா உருட்டி எடுக்கணும். அதே டைம்ல வந்து இது ஒரே நாள்ல உங்க ஃபேஸ்ல உள்ள அந்த ஹேர வந்து ரிமூவ் பண்ணி குடுக்காது கண்டிப்பா. 1 வீக்காவது நீங்க டெய்லி ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் 7 டூ 10 டேஸாவது வந்து நீங்க நல்லா பண்ணணும். அண்ட் இது வந்து ஹேர மட்டும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி குடுக்காது. உங்க ஃபேஸ வந்து நல்லா க்ளோயிங்காவும் கொண்டு வரும். நல்லா சாஃப்ட்டாவும் மாத்தி குடுக்கும். ஏன்னா, இந்த பேக் கூட நம்ம வந்து கீ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கீ வந்து உங்க ஸ்கின்ன ட்ரை ஆகாம நல்லா சாஃப்ட்டாவே வச்சுக்கிறோம். அதனால வந்து இந்த பேக்க இந்த மாரி உருட்டுறனால நம்ம ஸ்கின்ல ஏதாவது டேமேஜ் ஆயிருமோ! அப்பலாம் நீங்க பயப்படவே வேணாம். உங்க ஸ்கின்ன வந்து நல்லா சாஃப்ட்டா வச்சுக்கிறோம். உங்க ஸ்கின்ன வந்து நல்லா க்ளோ பண்ணியும் குடுக்கும். ஏன்னா, இதுல மெயினா ஆட் பண்ணியிருக்கிற அந்த கீனால தான் உங்க ஸ்கின்ன வந்து நல்லா சாஃப்ட்டாவும், நல்லா க்ளோயிங்காவும் குடுக்குது. ஸோ, அதனால வந்து கீ போடுறதுக்கு கண்டிப்பா மறந்துறாதீங்க. நான் இந்த மாரி பண்ணும்போது, என் ஸ்கின்ல இருந்து ஒரு முடி மட்டும் இதுல வந்து வந்துச்சு. அதுக்கு மேல வந்து வரல. ஏன்னா, நான் அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணனால, நீங்களும் வந்து இந்த ரெமடிய வந்து ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஸ்கின்ன வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணி குடுத்துச்சு, உங்க ஸ்கின்ல உள்ள அந்த ஹேர ரிமூவ் பண்ணி க்ளோயிங்கா ஆக்கி குடுத்துச்சா, இல்லையா? அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம சேனல வந்து லைக் பண்ணவும் மறந்துறாதீங்க.
இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து நான் வந்து மீட் பண்றேன். சீ யூ. பை பாய்.